சுபாஷ் சந்திர போஸ் புரட்சி அம்பேத்கர் 1950 சந்திக்கிறார். சந்திச்சது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டு நீங்க போட்டு பாருங்க. 1955 பிபிசில பேசுறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் சுபாஷ் சந்திர போஸ் தான். அந்த சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு லெப்ட் ஹேண்டா அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப அவ்வளவுக்கு அவருக்கு இருந்த அந்த ஜனநாயக சக்தியான்ற எண்ணங்களை நீங்க என்ன பண்றாங்க, அவரையே ஒரு சாதி தலைவரை முத்திரை குத்திட்டாங்க. பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை நாங்கள் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்திற்கு போய் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களை அழைத்து செல்வதற்கு காவல்துறை தயாராக இல்லை. எதனால அந்த மனப்பான்மை காவல்துறையினருக்கு? காவல்துறை என்ன நினைக்கிறா, ஒரு தேவையில்லாத கலவரம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ. நீ முத்துராமலிங்க தேவரை வந்து நீ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சொந்தம்னு செய்யாதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். அவர் தேசிய லெவல்ல போராடி இருக்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னது. சொன்னல உங்களுக்கு சாதி பார்ப்போம் அரசியலுக்கு லாய்க்கு இல்ல. அதே நேரத்தில் சாதி புத்தி உள்ளவன் இறைவனை வழிபடுவதற்கு எந்த வகையான அவனுக்கு அருகதை இல்லை. சாதி வெறியர்களை யாரையும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவர் சொன்னதுங்க. இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளையும் அவர் வந்து வரவேற்றிருப்பார். எங்கள் தலைவர் முதல்வராக வேண்டும் என்று அவர் பேசியிருப்பார். ஃபுல் ஃபுட்டேஜ் நான் தரேன் உங்க சேனல். சரிங்களா? நேரம் அங்கே எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா அங்கே பார்க் கவுன்சில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய கேமரா இருக்கு. இப்போ வாங்கியாச்சு, நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க போட்டு நீங்களே பாருங்க. அது கரெக்டாக எங்கள் தலைவர் வண்டி போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கரெக்டாக வர்றேன். அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கு. அங்கே வந்து வேணுக்குனே வண்டியை ஸ்லோ பண்றேன். முன்னாடி யாருமே இல்லை, சருன்னு போகலாம். வேணுக்குனே ஸ்லோ பண்ணி அதில் வண்டியில் உட்காந்துருக்குது வந்து திருமாவளவன் வந்தேன், கட்சி வண்டி தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் எங்கள் தலைவரோட ரொம்பிட்டு வர்றேன். பாலிமர்ல இருக்கிற கல்யாண சுந்தரம் என்ன பண்றது வேலைன்னா, வர்ற இளம் பெண்களை பூரா கொடுமைப்படுத்துது. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து லெட்டர் வாங்குறது. லெட்டர்லயே வந்து பல விஷயங்கள் அண்டர்டேக் லெட்டர் வாங்கிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவன் வந்து அங்க பயங்கர பாலியல் தொந்தரவு செஞ்சா அப்படின்னு போலீஸ் அவனை தூக்குச்சு. எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கிறான். இவன் இப்ப கடன்ல மூழ்கி போயிட்டான். அப்ப அவ யார்கிட்ட போய் சரண்டர் ஆக முடியும்? மற்ற கட்சிகள் எல்லாம் விட்டுட்டு குறிப்பா விசிகாவை மட்டும் அடிக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேரம் எதிர்த்து கொண்டிருக்கிறது யார்? விடுதலை சிறுத்தைகளுக்கான. நான் ஐபிஎஸ் பல ரவுடிகளை பார்த்தேன். விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வாயை தொடர்ந்து பேசுறாரு. நான் உன்னோட சவால் வர்றேன். என்ன செஞ்சாலும் உலகம் நம்மளை உத்து பார்க்கணும். எந்த பேமாரி வேலை செஞ்சாலும் சரி, பெக்கிரித்தனம் பண்ணாலும் சரி, உலகம் உத்து பார்க்கணும்னு சொன்னவர் தான் யாரு? இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அந்த வேலையை செய்யறாப்புல ஒண்ணு. இன்னொன்னு காசு வாங்க. ஒருத்தவங்க பேசி முடிச்சுட்டு சரி நான் பேசல, பணம் கொடுத்து விடு. எங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு இருக்குது யார்கிட்ட. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய 118வது பிறந்த நாள், அதாவது குரு பூஜையை கொண்டாடுறாங்க. இந்த குரு பூஜையின் போது பல இடங்கள்ல பேருந்துகள்ல ஏறுறது, வண்டியில பல விஷயங்கள் பண்றது அப்படின்னு தொடர்ச்சியா பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பகுதியில தென் மாவட்டங்கள் மதுரை பகுதியில வந்து முத்துராமலிங்க தேவர் அவருடைய புகைப்படமும் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படமும் ஒரு சேர ஒரே பேனர்ல வந்து அச்சிடப்பட்டு போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து காவல்துறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் வந்து எதிர்ப்பு வந்து காவல்துறையிலால வருது? இங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், இன்றைய அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க பசும்பொன் முத்துராமலிங்கம் சொல்லுவோம். அவருக்கு வந்து செம்மார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எதனால? அது என்னன்னா, எங்க தலைவர் வந்து அமைப்பாத்துறை புத்தகத்தில் சொல்லுவார், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும், பகைவர்களையும். கரெக்டா சொன்னீங்க. நமக்கு வந்து இவர்கள் பகைவர்கள் அல்ல. அவர்களும் தமிழர்கள், நம்மளும் தமிழர்கள். நமக்கு அவங்களுக்கு எந்த முரணும் இல்லை. நமக்கு வந்து இப்போ எதிராளிகள்கிட்ட முரண்படுவது வேற, சங்கிகளிடம். ராஜாட்ட முரண்படுவது வேற, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைகிட்ட முரண்படுவது வேற. ராஜானா யாருன்னு இந்த பைத்தியக்கார ராஜா, காரக்குடிக்காரு, அவர்கிட்ட முரண்படல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இவர்கள் யாருன்னா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் அந்த அரசியலில் இவங்களே கட்டமைக்கிறாங்க. அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சாகிரிதான ஆள் அப்படின்னு. அது நிறைய பேருக்கு தெரியல, பைத்தியங்களுக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தீண்டாமை எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ளே வந்து கக்கன் உட்பட 5 பேர் உள்ளே போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. வைத்தியநாத ஐயர், நம்ம ஐயர்னா எல்லாரும் கோவப்படுறோம், அப்படி சில நல்ல ஐயர் இருந்திருக்கிறாங்க. அப்போ வைத்தியநாத ஐயர், கக்கன், முருகானந்தம், இன்னமும் ஒரு 5 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அந்த சமூகத்தை சார்ந்த சாதி வரிகள் தடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இன்னமும் அப்படியே இருக்குது. யாரும் தடுத்தீங்கன்னா நான் களத்துக்கு வருவேன், அவங்க உள்ள கோயிலுக்கு போகணும், வழிவகுக்க வேண்டும் என்று போராடியவர். அது மட்டும் அல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது. நான் செய்தி உங்களுக்கு முத சொல்கிறேன். எங்கள் தலைவர் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால்
மண்ணுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். விசிக தலைவர் மண்ணுரிமை மாநாடு எங்க நடத்துறாரு? திருநெல்வேலியில். யாருன்னா சமத்துவ பிரியர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய அந்த அவையில் ஐயா வந்து நாங்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தோம் மண்ணுரிமை மாநாடு. அந்த மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசின ரெக்கார்டு இருக்குது. பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களை நாங்கள் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், அந்த இடத்திற்கு போய் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களை அழைத்து செல்வதற்கு காவல்துறை தயாராக இல்லை. எதனால அந்த மனப்பான்மை காவல்துறை என்ன ஒரு தேவையில்லாத கலவரம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ? இப்போ நீங்க சொன்ன அந்த கட் அவுட் கூட அந்த சமூகத்தை சார்ந்த எங்க தலைவருடைய ஆதரவாளர்கள் வைக்கிறாங்க. எங்க கட்சிக்காரங்களும் இப்போ மதுரை பூரா வால் போஸ்டர் போட்டு ஒட்டிட்டாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர், பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள், இந்த பக்கத்து பார்த்தோம்னா எழுச்சி தமிழ் அவர்கள். அது ஒரு டைலாக்கும் போடுறாங்க, சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. ஏன்னா அவர் யார் சொன்னது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னது. நீங்க தப்பா எடுக்க, நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றது அந்த அவர் பேருக்காக சொல்லுகிறேன். ஏன்னா அவர் சமூகத்தை சார்ந்த பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தாரு, அதை வந்து சொல்லுவார், உன் பேர் என்ன அப்படின்னா அவர் சொல்லுவார் பாலு தேவர்னு. பாப்புல பாலுன்றது உன் பேரு, பாலு தேவர், தேவர் என்பது நீ படிச்சு வாங்கிய பட்டமா அப்படின்னு கேட்பாப்புல. நம்ம அந்த கோட்பாடு உள்ள ஆட்கள் தான். ஏன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான் பாரதி ராஜா. அவரே அந்த கருத்தை ஆணித்தரமாக சொல்லியிருப்பாரு. அந்த சின்ன பையன் சொல்லுவேன், தண்ணியை விட்டு நான் வெளியேறிட்டேன், நீங்க என்ன வெளியேறலையே, அவர் மூழ்கிடுவார். யாரு? நம்ம சத்யராஜ். அது மாதிரி நம்ம தேவர்ன்றதை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு அடைமொழியாக நினைக்கல, அவர் பேராவே நினைச்சு நம்ம பேசுகிறோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இவரே தேவர்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி, நம்ம வந்து எப்படின்னா பேர் அது இதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை. அந்த வன் கொடுமைகள் மனசில் வரக்கூடாது. இப்போ சங்கி பையில நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, விஸ்வரூபமாக பேச்சு நல்லா இருக்கு. ஆனால் அவங்க தான் சாதி கொடுமையை உருவாக்குவது, சேரியை தனியாக உருவாக்குவது, பல திட்டங்களை போட்டுக்கிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் இந்த விஷயத்துக்கு வர்றேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த காலத்தில் அவர் போராடி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் பிறந்ததுமே அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. பிறந்த ஒரு 10-15 நாள், அந்த ஒரு மாதத்துல இறந்து போயிடுறாங்க. இவருக்கு பால் ஊட்டி சீராட்டி இவங்களுக்கு இன்னும் தாய்ப்பால் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு இஸ்லாமிய பெண்மகள், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்க சமூகத்துக்கே தெரியாது. இஸ்லாமிய பெண்மகள் தான் பாலே விட்டுருக்காங்க. இது உண்மைதானா? பேர் சொன்ன ஆயிஷா பீபி, அவங்க பேர் சொல்றேன் நான். நமக்கு அவங்க வரலாறு தெரியுமில்ல. இப்போ நம்ம எல்லா வரலாறையும் படிப்போம், படித்த பிறகு நம்ம இவ்வளோ கருத்துக்களை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதாவது இன்னைக்கு இந்த குற்ற பரம்பரைன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கடுமையாக போராடி இருக்கிறாரு. அந்த சிஸ்டத்தை வந்து யாரும் வெள்ளக்காரன் ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை. அவன் தான் 1800 கொண்டு வரேன், 2011 கடுமைப்படுத்துறேன், 2021-30 கடுமையான ஒரு சிஸ்டமாக வருது. 1933 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த குற்ற பரம்பரை என்ற சிஸ்டத்தை எடுக்கணும்னு போராடினார், பேசியிருக்கிறார். அவர் பேச்சு இன்னும் இருக்குது, அது இந்தியா முழுக்க. சரிங்களா? ஆனால் அதே கொள்கையில் இவரும் உருவாங்கி களமாடுறாரு. ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ணல. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த குற்ற பரம்பரை என்ற சட்டத்தை எடுத்தவர் 1945. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ இவர் வாழ்த்து தெரிவிச்சுக்க, நன்றி தெரிவித்திருக்கிறார் புரட்சி அம்பேத்கரை. அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். 1956 டிசம்பர் தானே புரட்சி அம்பேத்கர் இறக்குறாரு. ஜனவரியில் அவர் சந்திக்கிறார். சந்திச்சு இவர் பேசியிருக்கிறாரு, நம்ம காங்கிரஸை எதிர்த்து நம்ம களமாடணும். ஏன்னா அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் உடைய தமிழ்நாட்டுக்கு இவர் தான் மாநில தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் உடைய தலைவர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை புரட்சி அம்பேத்கர் 1950 சந்திக்கிறார். சந்திச்சது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டு நீங்க போட்டு பாருங்க, 1955 பிபிசியில் பேசுறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் சுபாஷ் சந்திர போஸ் தான். அது சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு லெப்ட் ஹேண்டா அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் முத்துராமலிங்கம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப அவ்வளவுக்கு அவருக்கு இருந்த அந்த ஜனநாயக சக்தியான்ற எண்ணங்களை இவங்க என்ன பண்றாங்க, அவரையே ஒரு சாதி தலைவரை முத்திரை குத்தி விட்டாங்க. அம்பேத்கர் ஒரு காலத்து, இப்போ அம்பேத்கர் வந்து பரவாயில்ல எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்கள் 80களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரே ஒரு சாதி தலைவர் மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி செஞ்சுருந்தாங்க. இப்போ எங்கள் தலைவருடைய வரவுக்கு பிறகு அம்பேத்கரை நான் கொண்டு போயிட்டோம், எல்லா வீட்டுக்கும் கொண்டு போயிட்டோம். எல்லா ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். அந்த மாதிரி இவரும் கொண்டாடப்பட வேண்டியவர். ஆனா இன்றளவுக்கும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்ப கூட புழல்ல கூட அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை வந்து உடைச்சிருந்தாங்க இல்லையா? அது வந்து இங்க பாருங்க தங்கை அவர்களே, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் நம்ம சாதி வரைக்கும் சொல்ல முடியாது, எல்லாருமே ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனா ஒரு 2 பேர் 3 பேர் எந்த படிப்பறிவு இருக்காது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை படிச்சு முட்டாப்பேலா இருப்பாப்புல. இங்கிட்டு பார்த்தோம்னா எங்க காரைக்குடியர், ஏன்னா அவங்களே நான் சொல்றேன்னா அடுத்து வர்றேன், முட்டாள் அப்படின்னு சொல்லி ஏங்க ஒழுங்கா படிச்சிருந்தா எவனாவது ஐபிஎஸ் விட்டுப்பட்டு இப்படி திருட்டு வேலை செய்வாங்களா? பண்ணது கூட ரெக்கார்டு இருக்கு சிஸ்டர் அவர்களே. ஃபுல்லா ஆட்டையை போட்டுருக்குறாப்புல. கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருந்தார்ல, ஒரு வேலையும் செய்யலை.
நான் உன்னுடைய இதை அனுப்பி ஃபைல்ஸை போடுவேன் அப்படின்னு அங்கிட்டு ஆட்டையை போடுறது இங்கிட்டு ஆட்டையை போடுறது, பல அதிகாரிகள்கிட்ட காசை வாங்குறது, எனக்கு வீட்டில் வந்து வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு பல கோடிக்கணக்கில் அதை பூரா வந்து இன்னைக்கு அமித்ஷா கண்டுபிடிச்சிட்டார். நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை. அது கண்டுபிடிச்சனாலே ஒரு பதவியை விட்டு இறக்கி வச்சிருக்கிறாங்க. வெளியில் விட்டு இன்னும் சேட்டை பண்ணுவாப்புல. அவர் கட்சி ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறாப்புல. இப்போ நான் சொல்கிறேன் எழுதி வச்சு ஜனவரி மாதம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று வந்து கேளுங்க. அவ்வளவு ஒரு ஆளு. ஆனா அந்த ஆள் என்ன பண்றேன், அவரே அந்த ஆள்கிட்ட அப்புறம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்களை எதுக்குது, எங்க தலைவரை கொலை செய்வதற்கு கூட திட்டமிட்டு சில பேரை அனுப்பி வச்சிருக்கிறாப்புல. அதெல்லாம் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதை நான் அடுத்து வரேன். முதல்ல இந்த ஐயா மேட்டரை முடிச்சுக்கிடுவோம். இவர் அவ்வளவுக்கு வந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டவர். அப்போ அவரை நம்ம கொண்டாடுவோம். நான் இப்போ ஒரு நேர்மையான ஒரு கருத்து இங்கே பதிவு செய்கிறேன். என்னன்னா, என்னைக்கு வந்து எங்கள் எழுச்சி தமிழர் அங்கே போய் வீர வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு வழி உருவாகிறதோ, அது அன்னைக்கு தான் இது உண்மையான ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சிறப்பு. இன்னும் இது வந்து திராவிட மண்ணுன்றான், பெரியார் பூமின்றான். அதுக்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சொந்தம்னு செய்யாதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். அவர் தேசிய லெவலில் போராடி இருக்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னது. இப்போ சொன்னல உங்களுக்கு, சாதி பார்ப்பனும் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அதே நேரத்தில் சாதி புத்தி உள்ளவன் இறைவனை வழிபடுவதற்கு எந்த வகையான அவனுக்கு அருகதை இல்லை. சாதி வெறியர்களை யாரையும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவர் சொன்னதுங்க. இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளையும் அவர் வந்து வரவேற்றிருப்பார். எங்கள் தலைவர் முதல்வராக வேண்டும் என்று அவர் பேசியிருப்பார். ஏன்னு சொல்றீங்க, முத்துராமலிங்க தேவர் இறப்புக்கு பிறகு அவருக்கு அடுத்து வந்தது மூக்கியா தேவர். வரலாறு தெரியாதவர்கள் நிறைய பேர். மூக்கியா தேவருடைய பையன் பேரு தான் பசும்பொன் கணேசன். பசும்பொன் கணேசன் எங்கள் தலைவருடைய கோட்பாடுகள்லாம் உள்வாங்கி பசும்பொன் திருமா கணேசன் பேரை மாற்றி என் கட்சியில் இருந்தார். எல்லாம் பெரிய மீசை வச்சிருப்பார். மரக்காரு தான், எனக்கு நண்பர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவர் மட்டுமல்ல, பல பேர் அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்காங்க, தலைவர் பின்னாடி வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நீங்களும் இப்போ இந்த நெறியாளர்கள்லாம் பல நீங்கள் கழிச்சிருப்பீங்க. நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பெண் மகளை வந்து இறந்து போச்சுன்றாங்க, கொலைன்றாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீமதி நான் இருக்கா, அந்த பெண்மகளுக்காக போராடிய ஒரே தலைவர், போராடி கொண்டிருக்கிற தலைவர் எங்கள் தலைவர் தானே. அந்த பொண்ணு ஒன்று பறச்சி இல்லையில, அவங்க என்ன தெரியுமா, அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த மறவர் குரூப்பு, கள்ளர் குரூப்பு, அகமுடையார் முக்குளத்தூர் சொல்லுவாங்களே, அந்த பெண்மகள் அவளுக்காக போராடிய தலைவர் எழுச்சி தமிழர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து அவங்களுடைய கோட்டாவில் வந்து மெடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கோட்டா வச்சுருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த எம்பிசி பிசிக்கே அவங்க வந்து வாய்ப்பே கொடுக்கல. குறிப்பாக நான் சொல்கிறது வந்து இந்த முக்குளத்தூருக்கு வாய்ப்பு கொடுக்கல. எங்கள் தலைவர் தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, அந்த அமைச்சரை சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த அப்ரூவலை 2 ஆண்டுகள் முன்னாடி வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி பல எம்பிபிஎஸ் பெண்மகள் படிக்கிறாங்கன்னா, அந்த முக்குளத்தூர் தம்பிகள் படிக்கிறாங்கன்னா எங்கள் தலைவர் தான் காரணம். இதெல்லாம் பார்த்து இப்போ எங்கள் தலைவரை நோக்கி வருகிறார்கள். வராமல் உருவாக்குவதற்கு சில சாதி புத்திவாதிகள் 1-2 பேர் செயல்படுகிறார்கள். நிச்சயமாக அரசாங்கம் அடுத்த ஆண்டு எங்கள் தலைவரை அங்கே அழைத்து செல்வார். நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். இப்போ நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்காகவுமே போராடக்கூடிய ஒரு தலைவரா வந்து எங்க தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ சமீபத்துல நடந்த அந்த ஹைகோர்ட் வெளியே நடந்தது இல்லையா ஒரு சம்பவம், அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிகா தலைவருடைய கார் தான் வந்து அந்த இருசக்கர வாகனத்தை மோதுறதுக்காக வந்ததாகவும், அவங்க தேவையில்லாம ராஜீவ்காந்தி என்கிற நபரை வந்து அடிச்சு துன்புறுத்தினதாகவும் சில வீடியோக்கள் வந்து வெளியிருந்தது. இது ஒரு பக்கம் சரி, அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஊடகத்தின் ரீதியா என்ன காழ்ப்புணர்ச்சி, ஏன் எதனால வந்து உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட ஊடகம் மட்டும் விசிகா தலைவர் தான் இந்த மாதிரி சதி திட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட வேண்டிய தேவை என்ன? நான் இப்போ இந்த ஆட்டுக்குட்டி ஆரம்பத்திலேருந்து பேசிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, ஏன் ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன். இதுக்கு பூரா முழுக்க காரணம் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். இப்போ அவர் பிரியாணி போடுறதுக்கான வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது, மட்டன் பிரியாணி, ரைட்டு, அது அப்புறம் பேசுவோம். அதாவது அன்று வந்து எதுக்கு எங்கள் தலைவர் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, இந்தியாவுடைய இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்னா பிஆர் கவாய். நேர்மையானவர், ஒழுக்கமானவர், அம்பேத்கருடைய சிசிய பிள்ளை இவர் தான் பிஆர் கவாய். ஏன்னா அவங்க அப்பா வந்து அம்பேத்கர் சேர்ந்து 1956 மதம் மாறுகிறார், பௌத்தம். அவ்வளோ நேர்மையான ஆள். அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவை இவர்கள் இந்த 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்தியாவை இந்து ராஷ்டிரமாகவே உருவாக்கி இருப்பார்கள். அவர் தான் இப்போ தடுத்து கொண்டிருக்கிறார், இந்த தருணம் வரைக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அவர் பதவி முடிகிறது. அப்போ பாருங்கள் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ அவர் மேலே செருப்பை வச்சு வீசி எரிஞ்சிடுறாங்க. ஏன் எரிஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த டபுள் புல்டோசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? எங்கே? உத்தரப்பிரதேசில், டெல்லியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இதை தடுத்தவரே இவர் தான். இவர் தடுத்தது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் போய் ஒரு பேட்டியிலையும் கொடுக்குறாரு, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, அந்த இந்தியாவில் இதை பாதுகாப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காமல்
குறிப்பாக கிறிஸ்துவர்களை, இன்னும் சொல்லப்போனால் தலித்துகளை, இஸ்லாமியர்களை டபுள் புல்டோசர் மாதிரி அவங்க வந்து அடித்து வீட்டு பில்டிங்கில் நொறுக்குறாங்க. அதையே நான் நிப்பாட்டிட்டேன் இப்போ அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். அதில் இவங்களுக்கு கோவம். இங்கே சொல்லியிருந்தா பிரச்சனை, வெளிநாட்டிலாம் போய் மானத்தை வாங்குறாருன்னு ஒரு கோவம். அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, யார் பிஆர் கவாய் அம்மா, அவங்கள போய் இவங்க மிரட்டியிருக்கிறாங்க. இங்கே வாங்கம்மா வந்து எங்களுடைய RSS உடைய நிகழ்ச்சி நடத்துகிற 100ஆண்டு விழா வந்து கொண்டாடுங்க அப்படின்னு மோகன் பகவத் அழைக்கிறாரு. இந்த அம்மா போகலை. போகாமல் திருப்பி நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில் அந்த அம்மா நேரடியாக பேட்டியே கொடுத்துருச்சு. இங்கிலீஷ் பத்திரிகை பூரா வந்துச்சு. RSS கும்பல் தான் இந்தியாவே வந்து கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மக்களை வெறுப்பு அரசியலில் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படி போய் கலந்து கொள்வேன் அப்படின்னு அந்த அம்மா வேறு பேட்டி கொடுச்சா. இந்த கடுப்பில் தான் அவங்க அவர் மேலே செருப்பை வீசுகிறாங்க. அவங்க சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது சனாதானத்திற்காக நாங்கள் எதையும் செய்வோம். அவர் தெளிவாக சொன்னார். ஏதோ கிருஷ்ணர் கோயில் கேட்டுருக்கிறாங்க, நீ போய் சாமியிட கேட்டுக்கப்பான்னு இருக்காரு. இது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் எல்லாம் வல்ல இறைவன்றீங்களா, போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. அந்த இடமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லையா, அது குறிப்பிட்ட பழங்காலங்க அந்த கோட்பாடுகளை வைக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி தொல்லியல் துறைக்கு ஒரு முக்கியமான அந்த இடம், அங்கே போய் வைக்கணும்னு நீங்கள் துடிக்கிறாங்க. இவங்க எல்லா இடத்துலையும் வைப்பாங்கல்ல, சரிங்களா? அதனால் அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் மேலே செருப்பை வீசினாங்க. செருப்பை வீசியதுமே யார் வாய் துறக்க நல்லா கேட்டுக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம போராடுறோம். தமிழ்நாட்டில் அதுவும் டெல்லி மாநகரில் நடந்துச்சு. இது சென்னை மாநகரில் கோர்ட்டில் எங்கள் தலைவர் போராடுகிறார். அவர் நீதி ரீதியாக போராடுகிறார். எங்கள் தலைவர் அரசியல் ரீதியாக போராடுகிறார். சங்கி பயல்களை RSS அவங்க தானே சொன்னார், RSS மட்டும் தமிழ்நாட்டில் வாழ ஆடிச்சுன்னா ஒட்ட நறுக்குன்னு சொன்னாருன்னு சொல்லையா? அந்த கோவத்தில் எங்கள் தலைவர் வெளியில் வர்றாரு. நான் உங்களுக்கு இப்போ வந்து ஃபுல் ஃபுட்டேஜ் நான் தர்றேன் உங்கள் சேனலுக்கு, சரிங்களா? நேரம் அங்கே எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்னா அங்கே பார்க் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய கேமரா இருக்குது, இப்போ வாங்கியாச்சு, நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் அதை போட்டு நீங்களே பாருங்கள். அது கரெக்டாக எங்கள் தலைவர் வண்டி போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கரெக்டாக வர்றேன். அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, அங்கே வந்து வேணுக்குனே வண்டியை ஸ்லோ பண்ணுறேன். முன்னாடி யாருமே இல்லை, சருன்னு போகலாம், வேணுக்குனுமே ஸ்லோ பண்ணி அதில் வண்டியில் உட்காந்துருக்குது வந்து திருமாவளவன் வந்தேன், கட்சி வண்டி தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் எங்கள் தலைவரோட வம்புக்கு வர்றேன். நீங்கள் நான் பார்க்குற முன்னா வெளியில் அவ்வளோ வெளியில் நீங்கள் பாருங்கள், இதில் அதில் ஒரு 6 பேர் வர்றாங்க என்னோட சேர்ந்து, தூரத்தில் அங்கங்கே நிற்கிறாங்க. அப்போ அவங்க திட்டம் என்னென்னா, எங்கள் தலைவர் ஒருவேளை எங்கேயும் சண்டை போட்டால் கீழே இறங்கி முடிச்சு விடுவார். அப்போ கீழே அவர் இறங்கட்டும், கொலை முயற்சி கூட செய்யலாம், இல்லை வேற ஆசிட்டு வீசலாம், எதுவுமே செய்யலாம்ல. ஆனால் எங்கள் தலைவர் வந்து யதார்த்தமாக அவர் செஞ்ச புண்ணியமா இல்லை நேர்மையா என்னன்னு தெரியல, அவர் வண்டியை விட்டு இறங்கலை. அப்போ இவன் இப்படி செஞ்சுருக்கும்போது வந்து கேட்குறாங்க எங்கள் தம்பியை. கேட்கும்போது என்ன சொன்னாங்க, சாரிண்ணே அவன் ஒதுங்குறதா நல்லது, இவர் வண்டியை நடு ரோட்லேயே நிப்பாட்டு வரான், நிப்பாட்டி முடிச்சு எங்கள்கிட்ட வம்புக்கு வருவான், அப்போ நாங்கள் விட முடியுமா? அப்போ எங்கள் தம்பிகள் சும்மா லைட்டாக தட்டி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு நாங்கள் இல்லை, குறிப்பாக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசர் யாரும் இல்லை, இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அது வேற கதை, சரிங்களா? ஆனால் இது வந்து எப்படின்னா, எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு வந்தாருன்னு எவிடன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்த தம்பி நடந்துச்சுல, யார் இந்த ராஜீவ் காந்தின்ற பாலியல் குற்றவாளிங்க, அந்த ரெக்கார்ட் நான் உங்களுக்கு தர்றேன். இவன் வந்து 2023 ஒரு பெண்மகள் ஒரு நீதிபதியை தவறாக பேசி தவறாக அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ட்விட்டர்லாம் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எங்கேயுமே வழக்காடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட பல லட்சங்கள் ஆட்டையை போட்டிருக்கேன், வேலை வாங்கி தர்றேன்னு. யார்கிட்ட? தமிழிசைட்டு சொல்லி வேலை வாங்கி தர்றேன், அண்ணாமலைட்டு சொல்லி வேலை வாங்கி தர்றேன். இவன் கட்சியோடைய பொறுப்பு தான் ஏடிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கே போனால் ஏற்கனவே எடப்பாடி போய் அங்கே விற்று விட்டாரு. யார்கிட்ட? மோடிட்ட. இங்கே இருக்கிற பகுதி செயலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவரே ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு சூர்யான்னு ஒருத்தன், இப்போ நான் எப்படி மாநில இளைஞரணி செயலர் விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதுமாதிரி அவங்க கட்சிக்கு சூர்யான்னு ஒரு பயில வச்சிருக்கிறாங்க. சூர்யா இவனும் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருக்கும் தலைவர் யாருன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, சரிங்களா? இப்போ வண்டி அவங்க நிப்பாட்டி பண்ணி முடிச்சாங்களா? இந்த நிகழ்வு நடந்துருச்சு. நாங்களாம் யாரும் கேமராவில் எடுக்கலை. அவங்க கேமராவில் எடுத்து வித்தின் 5 மினிட்ஸுங்க பாலிமரில் ஒளிபரப்புறாங்க. பாலிமர் என்ற பாலியல் இது அந்த டிவி தான். ஏன்னு கேளுங்க, அப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் அதை சொல்கிறேன். நான் தப்புனா ஏன் மேலே வழக்கு போடுறது நீங்கள் பொறுப்பு இல்லை, நான் தான் பொறுப்பு. என்னன்னா, நீங்கள் ஒரு தங்கைமே இருக்கிறீங்க, நான் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட சொல்கிறேன். அவன் இந்த பாலிமரில் இருக்கிற அந்த கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுறது வேலைன்னா, வர்ற இளம் பெண்களை பூரா கொடுமைப்படுத்துறது. அதேமாதிரி அவங்கள்ட்ட வந்து லெட்ரு வாங்குறது, லெட்டர்லேயே வந்து பல விஷயங்கள் அண்டர்டேக்கிங் லெட்டருமே வாங்கிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவன் வந்து அங்கே பயங்கர பாலியல் தொந்தரவு செஞ்சான் அப்படின்னு போலீஸ் அவனை தூக்குச்சு. எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கிறான். இவன் இப்போ கடனில் மூழ்கி போயிட்டான். அப்போ அவன் யார்கிட்ட போய் சரண்டர் ஆக முடியும்? ஒரு அம்மா நிதியமைச்சர் இருக்காங்களே, அவங்க காலில் போய் விழுந்துட்டான். விழுந்ததுமே நீ விசிகாவை பூரா அடி, உன் கடனை பூரா நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம் சொல்லதுமே. ஏன் மற்ற கட்சிகளெல்லாம் விட்டுட்டு குறிப்பாக விசிகாவை மட்டும் அடிக்கிறதுக்கான காரணம்? RSS நேருக்கு நேரம் எதிர்த்து கொண்டிருக்கிறது யார்? விடுதலை சிறுத்தைகள் தானே. தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளும் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளையும் எந்த சமரசம் இல்லாமல் விளையாடுறோம்ல,
அதுதான் அவங்களுக்கு கோவம் தாங்க முடியலை. அதனால எங்கள் தலைவரை தான் அவங்க மையமாக வைக்கிறாங்க. பாலிமரை நீ ஒன்று எடுத்து இப்போ டக்குன்னு போடுங்க, எங்கள் தலைவரை பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று போடுவாங்க, சம்மந்தம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி அவனுடைய ஃபுல் ஃபைலு நாங்கள் வச்சுருக்கிறோம், இறக்கி விட்ருவோம் அப்போ எல்லாத்தையுமே. அதனால் கவனமாக இரு தம்பி கல்யாண சுந்தரம், கவனமாக இருக்கணும். ஏன்னா அண்ணாமலைகிட்ட நல்ல லிங்கில் இருக்கிறாப்புல சேர்ந்து நீங்கள் பூரா அந்த வேலையை செய்கிறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணது எப்படின்னா, இவங்க போட்டு முடிச்சதுமே வித்தின் 1 ஹவரில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவங்க போடுறாங்க ட்விட்டரில் போடுறதுக்கு உன் தலைவர் இருக்கிறார்ல, உன் கட்சி தலைவர் போடுவான்ல, உன்னை தான் தூக்கி விட்டாங்க, நீ பாட்டு அமைதியாக தூங்க வேண்டியதானே, போய் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, இவங்க ட்வீட் போடுறது. அப்போ நீ பாருங்க, சரி அதை கூட விட்டுருவோம் நாங்கள் நம்பலை. அடுத்து டைலாக் விடுறாரு, ஏய் நான் ஐபிஎஸ், நான் பல ரவுடிகளை பார்த்தேன், விடுதலை சிறுத்தையில் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வாயை திறந்துட்டு பேசுகிறேன். நான் உன்னை சவால் விடுறேன், உன்ன மாதிரி பல ஐபிஎஸ் பல ஐஏஎஸ் பார்த்துட்டு விடுதலை சிறுத்தை வந்திருக்கு. விடுதலை சிறுத்தை வரலாறு நீ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா பாதி வந்து எங்கள் தலைவருடைய பேச்சில் வளர்ந்தது, பாதி வந்து இந்த போலீஸ்காரங்களோட அடக்குமுறையில் தான் வளர்ந்தது. எங்கள் தலைவர் அப்பயே சொல்லுவார், இந்த போலீஸ் புத்தி எப்படி தெரியுமில்ல, வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். இதுதான் போலீஸ் புத்தி. நாங்கள் அவங்களே எதிர்த்தேன் களமாடியவர்கள். நாங்கள் வந்து எந்த போலீஸுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், நேர்மையான போலீஸை மதிப்போம். ஆனால் போலீஸுன்ற பேரில் பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களை எப்படி டீல் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ எங்கிட்ட சவால் விடாது. இப்போ ஆள் ஆப்பாயிருச்சு. நான் வண்டியை மறிக்க நாங்கள் பிளான் போட்டோம், நெறியாளரே வா நீ கார் எடுத்துகிட்டு வா, நீ எங்கள் தலைவர் சொன்னீங்கள கார் எடுத்துகிட்டு முன்னாடி வரும்பொழுது நீ நான் வந்து அவர் ஏன் விலக்கி விடலை, ஏன் அவர் வந்து கீழே இறங்கி பேசுகின்றார்ல, நீ காரில் வா, சென்னைக்குள்ளே வா, தைரியமாக இருந்தா, நீ சொன்ன நாள்லேருந்து சென்னைக்குள்ளே வரலன்னு செய்தி கிடச்சிருச்சு, சென்னைக்குள்ளே வா நாங்கள் வர்றோம் உங்கள் காருக்கு முன்னாடி, நீ அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அவங்க இஜெட் பிரிவில் இருக்காங்க, என் தைரியத்தில் பேசுவாப்பில், பல இஜெட் பிரிவில் பார்த்து தான் விடுதலை சிறுத்தை வளர்ந்தது, பார்த்துக்குருவோம். ஆனால் இதுக்கு பூரா செய்கிறது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இதுக்கு வந்து பக்கவளமாகிறது டைலாக் பேசுறது ராஜா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் எதுவும் இருக்கா? ஆதாரத்தோட தான் பேசுகிறேன். ஒரே ஆதாரம் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த நிகழ்வு நடந்த 5 நிமிஷத்தில் பாலிமரில் எப்படி வந்துச்சு, வித்தின் 1 ஹவரில் நீ மட்டும் ஏன் போடுற, எத்தனையோ தலைவர் இருக்காங்களே அவங்க அதை போடலாம்ல. பிஜேபியில் கூட இன்னைக்கு யார் தலைவர், அவர் ஏன் அதை போடலை? ஏன்னா உனக்கு வந்து இன்னைக்கு யாரும் உன்னை கண்டுக்கிறல, நம்மள பேசும் பொருள் ஆகணும். அப்போ யார்கிட்ட வம்புழுக்கலாம், இதே லாஜிக்கு. இப்ப நம்ம பேசு பொருள் ஆகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி இதுதாங்க அவருக்கு அந்த காலத்துல இருந்து புத்திய. அண்ணாமலையுடைய வேலையே 2 தான். ஒன்று நம்ம பேசும் பொருளாக இருக்கணும். யாரு நம்ம என்ன செஞ்சாலும் உலகம் நம்மளை உத்து பார்க்கணும். எந்த பேமாரி வேலை செஞ்சாலும் சரி, இப்போ பிக்ரித்தனம் பண்ணாலும் சரி, உலகம் உத்து பார்க்கணும்னு சொன்னவர் தான் யார், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அந்த வேலையை செய்கிறாப்புல ஒன்று. இன்னொன்று காசு வாங்குறது. ஒருத்தவங்க பேசி முடிச்சுட்டு சரி நான் நீ பேசலை, பணம் கொடுத்து விடு, எங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு இருக்குது, யார்கிட்ட எத்தனை கோடியில் வாங்கியிருக்காருன்னு ரெக்கார்டு வச்சிருக்கிறோம். நாங்களே இப்போ பிஜேபியில் கொடுக்கலாம்னு தான் இருக்கிறோம். பஞ்சாயத்து பண்றாருன்ற மாதிரி சொல்றீங்களா? என்னங்க நீ இப்படி சொல்றீங்க? இப்போ பல கோடிகள் வைத்திருக்கிறாருங்க. இந்த கோடி எப்படி வந்துச்சு? நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தால் படித்து சம்பளத்தில் வாங்கியிருப்ப, இங்கே வந்து அரசியல் பண்ணிலாம் செஞ்ச. இந்த குறிப்பிட்ட காலகத்தில் 5000 கோடி எப்படி வந்தது ஆட்டுக்குட்டி சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நீ பல இடங்களே வாங்கியிருக்கிறா, உன் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், உன் மனைவி பேரில், எப்படி வந்துச்சு சொல்லு. இப்போ நான் பொய்யா இருந்தால் எவ்வளோ வழக்கு போடலாம்ல, அவதூறை பரப்புகிறாருன்னு எல்லா விஷயமும் தெரியும். ஆகையால் உன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியார். இப்போ இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா சொத்து மதிப்பு உயர்ந்திருக்குன்னா இடி ரைட்லாம் ஏன் அங்கே போகாம இருக்கு? ஈடு ரைடு போடுவாங்களாங்க. அவங்க யாரை போடுவாங்கன்னா யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பாக அங்கே தான் விடுவாங்க. ஆனால் அண்ணாமலை விட மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து ஜனவரியில் ஆரம்பிக்கவே விடுவாங்க. அப்போ பாருங்க, அப்போ உட்காந்து நம்ம பேசுவோம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பல முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலனின்ற பேர் வந்து எடுக்கணும், சேரின்ற பேர் எடுக்கணும், அது இல்லாமல் ஊர் பேர்கள்லாம் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி பல அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பாமகவோட தலைவர் அன்புமணி அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பேரை நீக்கிட்டா மட்டும் சாதி ஒழிஞ்சிருமா? இப்போ என்னோட பேர் அன்புமணி, என்னோட அப்பா பேர் ராமதாஸ், எங்களுக்கு பின்னாடி சாதி பேர் இல்லைன்றதுனால சாதி இப்போ ஒழிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவரெல்லாம் பீஸ் பிடுங்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இதெல்லாம் பேசி அவரை நீங்கள் தான் இப்போ வளர்த்து விட்றீங்க, சரிங்களா? ஏற்கனவே அப்பா பையன் சண்டையிலே வந்து இவருடைய மூக்கு உடஞ்சி போச்சு, டோட்டலாகவே காலியாக. சொந்த அப்பாவே இருந்தாலும் இப்படி பண்ணுறேன், ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக கேவலப்படுத்துகிறான்னு வாய்ப்போச்சு. இப்போ வந்து சாதி வரியை தூண்டுறாப்புல. நம்ம தமிழ் மண்ணில் வந்து இன்றைக்கி பாரு, நான்லாம் வந்து இந்தியா போனால் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கிறேன். அங்கே போய் பார்த்தாலே அவன் பேரை பார்த்தாலே அவன் சாதி தெரிஞ்சு போயிரு. மோடி சாதி பேர், அமித்ஷா சாதி பேர், எடுத்துக்காட்டி சொல்கிறேன், எல்லாம் சாதி பேர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீ ஆளை பார்த்து யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன சாதின்னு. இதெல்லாம் வந்து தந்தை பெரியார், என்மானம் பெரிதல்ல தமிழன் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாருடைய வெற்றி, அவர் கோட்பாடு கிடைத்த வெற்றி. அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் சாதி பேர்களெல்லாம் ஒழித்து கொண்டு வருகிறோம். இந்த தருணத்தில் இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னா இவருக்கு சாதி புத்தி வேற ஒன்றுமே இல்லை.
இப்போ அவருக்கு நான் சொன்ன ஃபீஸை போட்டு உண்மைங்க. யாரும் அப்பா ஐயா பக்கத்து தான் தொண்டர்கள் பூரா இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க. ஐயா ராமதாஸ் பக்கத்து தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவர் பக்கத்தில் இருக்கிற பூரா பொறுப்பாளர் தான் இருக்கிறாங்க, பொறுக்கிப்பேர் தான் இருக்கிறாங்க. வேற யாருமே தொண்டன் இல்லை. தொண்டன் பூரா ஐயா பாரு ஐயாவே போய் படுக்க வச்சுட்டான்ப்பா அப்படின்னு தான் இப்போ பேர் இப்போ கெட்டு குட்டிச்சாரா போயிருக்குது. அப்போ அந்த பேரை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டுக்குட்டி அண்ணாமலையின் அடுத்த வாரிசாக நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல்படுகிறார் என்பதே என்னுடைய கருத்து. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. அதுதான், வேற என்னமே. நீ சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, அரசு சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. தொண்டர் ஃபுல்லாக அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். எங்க அந்த கட்சியை உருவாக்குனது யாருங்க? அவர் தானே உருவாக்குனாரு. அவரே காலி பண்ணிட்டா, அவரே பேரை கெடுத்தா யாராவது சொந்த அப்பனுக்கு இப்படி செய்வாங்களா? அப்படிப்பட்ட ஆளுக்கு சொல்கிற கருத்தெல்லாம் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதனால் வந்து அதெல்லாம் புத்தி பேதலிச்சு போய் தர்றாப்புல. பதவி வெறியில் நம்மளை எதாக திருப்பி நம்ம எப்படியே ஆகணும், என்ன ஆகணும். ஒரு பேர் முதல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு சீட்டு வருங்காலக்குள்ள இருந்துச்சு. ஸோ டோட்டல் பாடி டோட்டல் அவுட்டில் அந்த கோபம். அதனால் பாவம் அவர் கடந்து செல்வோம். நகைச்சுவையாக நம்ம சிரிச்சுட்டு போய்க்கிற வேண்டியது. இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் வந்து பீகார்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கே வந்து பல எதிர்ப்புகள், இடதுசாரி கட்சிகள், ஜனநாயக சக்திகள் எல்லாருமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ குளறுபடி பண்ணி இவ்வளோ அவசரமா திருத்தம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே திருத்தம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை வந்து நீக்கியிருந்தாங்க. அதுலேயும் அது யார் நீக்கியிருந்தாங்கன்னா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், இவங்கள தான் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து வெளியாகி இருந்தது. இப்போ இந்த திருத்தம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நான் ஒவ்வொரு மேடைகளையும் பேசியும் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சொல்லுவேன். ஆர்எஸ்எஸ் என்பது உலகத்திலே மோசமான பயங்கரவாத அமைப்பு. அந்த பயங்கரவாதம் பூரா எல்லாமே மைண்ட் ரீதியாக தான் அவங்க செய்வாங்க. நம்மளை மாதிரி நேரடியாக கோவப்பட நம்ம கோவப்படுவோம். அவங்க அப்படிலாம் கோவப்பட சிரிச்சே காலி பண்ணிடுவாங்க. இல்லை வர என்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சின்ன ஒரு பிரிவு தான் இந்த பிஜேபி. ஒரு அரசியல் பிரிவுங்க. இப்போ நம்ம அரசியல் பிரிவில் நம்ம சின்ன சின்ன பிரிவில் வைப்போம். ஆனால் இவங்க பெரிய அந்த சமூக அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு அரசியல் பிரிவாக தான் பிஜேபி வச்சுருக்கு. அது மாதிரி பல பிரிவில் வச்சுருக்குறாங்க. இந்த அரசியல் பிரிவில் தான் இந்த பூரா அந்த அவங்க அப்புறம் பாருங்களேன், யாரும் பிராமணாக இருக்க மாட்டேன். இப்போ ஆர்எஸ்எஸ்ல மட்டும் மோகன் பகவத் பிராமணாக இருப்பேன். அங்கே உங்களை மாதிரி பெண்கள்லாம் உள்ளே போக முடியாது. நீ ஒரு ஐயர் பெண்ணாக இருந்தாலும் கூட நீ உள்ளே போக முடியாது. அங்கே அவங்க மட்டும்தான் பதவியில் இருப்பாங்க. யார்? அந்த பிராமணர்கள் மட்டும்தான். ஆனால் இதில் மட்டும் கண் துடைப்புக்காக இவங்க வந்து எப்படின்னா பிராமணர் அல்லாத மோடி, அமித்ஷா இவங்களை வச்சு ரன் பண்ணுவாங்க. இவங்களை வச்சு நேரடியாக ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க கலவரத்தை தூண்டுவது. நான் சொல்கிற ரெக்கார்டு நெறியாளர்கள் 2002 ஏன் வந்து அவங்க கலவரத்தை தூண்டினாங்க? அங்கே குஜராத்தில் அந்த கலவரமே இவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காகத்தான். தொடர்ந்து இதே மாதிரி செய்வாங்க. பில்கிஸ் பானுக்கெல்லாம் என்ன கொடுமை செஞ்சாங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஏன் மகாத்மா காந்தி யார் கொலை செஞ்சா? கொலை செய்வதற்கு முன்னால் அவங்க கையில் என்ன எழுதுனாங்க? ஒரு இஸ்லாமியர் பேர் எழுதுனாங்களே. முதல்ல அவருக்கு கூட சம்பந்தம் இல்லை, இஸ்லாமியர் கொண்டான்னு சொன்னாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு ஒத்துக்கிட்டாங்க. தடை பண்ணப்பட்டது. தடை பண்ணப்படும் பொழுது என்னமா சொல்லப்பட்டது? இவர்கள் நேர்மையாக செயல்படுவதில்லை, அதாவது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது இல்லை, ஓப்பனாக இருக்கிறது இல்லை. இவங்க இதில் வந்து உறுப்பினர் யார் யார் என்பதே தெரியாது. இவங்க தேசிய கொடியை மதிப்பதில்லை, தேசிய கீதத்தை மதிப்பதில்லை. தேசிய கொடியை இப்போதான் ஏற்றுறாங்க ஆர்எஸ்எஸ். முதல்ல ஏற்ற மாட்டாங்க. இவங்க ஏற்றுற பூரா அந்த அவங்க கொடியை ஏற்றுவாங்க, காவி கொடிகள். இப்படிப்பட்டவர்கள் அறிவுபூர்வமாக நம்ம இந்தியாவில் அடுத்து எப்படி தொடர்ந்து ஜெயிக்கணுன்றதுக்காகத்தான் இவங்க நேர தேர்தல் ஆணையத்தில் கையை வைக்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையத்துடைய இப்போ தலைவராக இருக்கிற பார்த்தீங்களா, அவரும் ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் இருந்த ஆளு. ஞானேஷ்குமார் சொல்றீங்களா? அவர் யாருன்றது மக்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எல் இருந்தாலும் இப்போ அவர் என்ன செய்வார்னா, இங்க இருக்கிற எல்லா அந்த சிஸ்டத்தின் மூலமாக இவர் உள்ளே புகுந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, தலித்துகள், பழங்குடிகள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இந்த ஓட்டு எங்க போகும்? ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு எதிர்ப்பாக போகும். இந்த ஓட்டில் இருக்கிற ஆளை பூரா அவங்க வெளியெடுக்கிறது அவங்க வேலை. அதுக்காக தமிழக முதல்வர் எங்கள் எழுச்சி தமிழுடைய கோட்பாடை உள்வாங்கி எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. நாங்கள் தான் முதல் சொன்னாங்க, தலைவர் சொன்னார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று. நாங்கள் இப்போ இவரை கூட கூப்பிடுறோம். யாரு? விஜய் கட்சியை கூட கூப்பிடுறோம். மதிச்சு வாப்பா, ரொம்ப நீ வாடி தூங்கிக்கிட்டே இருக்கிற, மப்பிலே இருக்கிற, கொஞ்சம் தெளிஞ்சு வா அப்படின்னு கொடுத்துட்டப்ப. இன்னைக்கு வந்து திமுகவுடைய முக்கியமான தலைவர் அவர் ஆஃபீஸுக்கே சென்று இது கொடுத்துருக்காப்புல, இன்விடேஷன் எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு. வாங்க வாங்க, நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது, இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பார்க்கக்கூடாது, எல்லா கட்சியும் வர சொல்லி இப்போ தமிழக முதல்வர் இதற்கு ஒரு தீர்வை எடுக்க போகிறார். ஆனால் இவங்க வந்து இந்த தேர்தல் ஆணையம் மூலமாக இதை கொண்டு வர்றது வந்து நீ சொன்ன மாதிரி அங்கே நடந்துச்சு, பீகார் நடந்துச்சு. அப்போ 65 லட்சம், அப்பயும் திருப்பி ரிவிஷன் பண்ண பிறகு 40 லட்சம் காலி பண்ணியிருக்கிறாங்களே. அங்கேயே இப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னா இங்கே எவ்வளவு செய்வாங்க? இப்போ பீகார்லாம் பெரிய எதிர்ப்பு இல்லைங்க, அங்கேயே சங்கி பயில தான் திருறாங்க. ஆனால் அவன் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்ன்னு ஒருத்தனை வயிற வேண்டும்னா ஆர்எஸ்ன்னு சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒருத்தர் நீங்கள் திட்ட வேணும் வேற மாதிரி நம்ம பேசுவோம்ல, அந்த திட்டத்தை நீ என்ன சங்கி பயலா அப்படின்னாலே போதும், அதோட அவன் வந்து கார்ட் அட்டாக் ஆயிருங்க, இன்னும் ஏங்க இப்படிலாம் வையிறீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம இங்கே அரசியல்படுத்தப்பட்ட ஒரு மண்ணு உங்களுக்கு புரியுதா, இங்கே வந்து உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதை நாங்கள் விட மாட்டோம். ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து ரத்தம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு கால் பண்ணா அவங்க தான் வந்து அந்த சேவை மனப்பான்மையில அதிகப்படியான ரத்தம் கொடுப்பாங்க. ரொம்ப சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் கர்ம வீரர் காமராஜர், உங்க சமூகத்தை சார்ந்தவர், உங்க அப்பா வந்து அந்த கட்சியில தான் தலைவராக இருந்தார். யாருடைய சிஷ்ய பிள்ளை? குமரி ஆனந்தன், கர்ம வீரர் காமராஜருடைய சிஷ்ய பிள்ளை. அவங்க பிள்ளை தான் இந்த பிள்ளை டாக்டர் அம்மா, ரைட்டா? காமராஜரை வீட்டில் தீ வைத்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். இதெல்லாம் தெரியாது, நான் சொல்லி தர்றேன், ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரனை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் அந்த காலகட்டத்திலேயே. ஏன் புரட்சியார் அம்பேத்கரையே கொலை செய்தார் என்று இன்னைக்கு அந்த சந்தேகங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க பையனே போய் அங்கே போய் கேஸ் கொடுக்குறாப்புல அந்த காலகட்டத்தில் இறந்தது. குலகார பாவிங்க, நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல. ஆர்எஸ்எஸ் நீ சாதாரண நினைக்கிறீங்க, எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்த கோவை கலவரமாக இருக்கட்டும், மண்காடு கலவரம் அங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா, நாகர்கோயிலில் மண்டைக்காடு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான். இப்போ தமிழ்நாட்டிலும் பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அவங்க பருப்பு வேகாது, வேக விட மாட்டோம். இவங்களுக்கு வேலை ஒன்றுமே இல்லை. கூக்கில்டு இல்லையா லோயா இப்போ எடுத்து பாருங்க, நீங்களே போய் போட்டு பாருங்க. இவங்க ஆட்சிக்கு தொடர்ந்து வந்தால் இல்லைன்னா புற சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஆட்கள். இவங்க செய்யாத அட்டுலியை கொஞ்சமா நெஞ்சமாங்க. எங்க பில்கிஸ் பானு செய்யாதாங்க. ஒரு பெண்மகளை யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க, அவங்க அந்த பெண்ணையே விடுதலை பண்றாங்க. அந்த பெண்ணுடைய குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல, எல்லா ரெக்கார்டு இருக்குது. இவங்க தான் குற்றவாளின்னு தூக்கி 10 வருஷம் போட்டாச்சு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் எல்லாம் பிராமணர்கள், இவர்கள் அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை, ஏதோ மனத்தில் கோபத்தில் செய்து விட்டார்கள், விடுதலை செஞ்சு முடிச்சதுமே அந்த லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ தான் வந்து அது அந்த இது சால்வே போடுறேன். இதை விட ஐக்கியத்தனை எங்கேயாவது நடக்குமா? நம்ம மண்ணில் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்காதுல்ல. தமிழ்நாட்டில் சாதி புத்தி அங்கங்கே இருக்குது. ஆனால் இது மாதிரி மத ரீதியாக நம்ம இன்னைக்கு நம்ம மாறுபட்டு இருக்க மாட்டோம். நம்மளே திருப்பி அடித்து அவனை சிறைச்சாலை போய் போட்டிருப்போம். உண்மையாக பொய்யா? அடிச்சுன்னா அடிச்சு இல்லை, கோர்ட்டுக்கு போய் திருப்பி இப்பயே அந்த அந்த கோர்ட்டு போட்டிருக்காங்க அணுகுமுறையில் நம்ம அவங்கள பண்ணியிருப்போம். ஆக மொத்தம் வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அவங்க இந்த நாட்டை என்ன அம்மான்னு செய்வாங்க. ஆனால் இவங்க தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் முழுசாக உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் பாவம் டாக்டர் அம்மாவுக்கு தெரியலை, தமிழிசை அம்மாவுக்கு. ஐயா வேற இப்போ குமரி ஆனந்தன் இருந்தாருன்னா அதெல்லாம் விளக்கம்லாம் கொடுப்பாரு. சரிங்களா? நல்லா ஐயாட்ட போய் கேட்க சொல்லுங்கள். ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்திரையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.